எனக்கு மிகவும் பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே, இந்த காலவெளி உங்களை பார்ப்பது அதிக மகிழ்ச்சி அடைகிறேன். மாறாத கர்த்தர் இந்த நாள் முழுதும் உங்களை ஆச்சரியமாய் பத்திரமாய் நடத்துவாராக. கர்த்தர் இந்த நாளை ஆசீர்வதிக்கும்படி நமக்கு கொடுத்திருக்கிற உன்னதமான தீர்க்க தரிசனமான வார்த்தை என்ன என்று பார்ப்போம். அது யோபு 11வது அதிகாரம் 16வது வசனம். நீர் வருத்தத்தை மறந்து கடந்து போன தண்ணீரைப் போல அதை நினைப்பீர். நீர் வருத்தத்தை மறந்து கடந்து போன தண்ணீரை போல அதை நினைப்பீர். கடந்து போன தண்ணீரை போல உங்களுடைய வருத்தத்தை கர்த்தர் மறக்க பண்ண அவர் போதுமானவராய் இருக்கிறார். ஒருவேளை இருதயத்தில் ஏற்பட்ட காயத்தின் நிமித்தம் சில காரியங்களை மறக்க முடியாமல் இருதயத்தில் வேதனையோடு நீங்கள் புலம்பிக் கொண்டிருக்கலாம். இப்படி நடந்துருச்சு பிரதர், இப்படி பேசிட்டாங்க, இப்படி பண்ணிட்டாங்க என்று சொல்லி ஏதோ ஒரு காரியத்தை குறித்து நீங்கள் யோசித்து கொண்டிருக்கலாம். கர்த்தர் சொல்றாரு, உங்கள் வருத்தத்தை எப்படி கடந்து போகிற தண்ணீரை போல நீங்கள் அதை மறக்க கர்த்தர் உதவி செய்ய போதுமானவராய் இருக்கிறார். சில காரியங்களுடைய இருதயத்தை காயப்படுத்தும் நிமித்தம் மறக்க முடியாமல் நீங்கள் வேதனையோடு உட்கார்ந்து கொண்டிருக்கலாம். என்னால் மேற்கொண்டு வெளியே வர முடியல பிரதர், என்னால் ஜெயிச்சு வெளியே வர முடியல, இருதயம் காயப்பட்டிருக்கிறது என்று சொல்லி நீங்கள் யோசிக்கலாம். என் ஆண்டவர் பார்த்து ஒரு வார்த்தை அழகாய் சொல்லுகிறார், கடந்து போகிற தண்ணீரை போல உங்கள் வருத்தத்தை நீங்கள் மறப்பீர்கள். கடந்து போகிற தண்ணீரை போல உங்கள் துக்கத்தை நீங்கள் மறப்பீர்கள். கடந்து போகிற தண்ணீரை போல உங்களுடைய வேதனையை நீங்கள் மறக்க அவர் சித்தமாய் இருக்கிறார். பிரியமானவர்களே, கடந்து போகிற தண்ணீரை போல நாம் நம்முடைய வருத்தத்தை மறக்க வேண்டும் என்று சொன்னால் நீங்களும் நானும் செய்ய வேண்டிய ஒரு காரியம் ஒன்று உண்டு. வசனத்தில் வாசிக்க கேட்போம். யோபு 11:13 அழகாய் சொல்லுகிறது, நீர் உம்முடைய இருதயத்தை ஆயத்தப்படுத்தி உம்முடைய கைகளை அவருக்கு நேராக விரித்தால் நலமாயிருக்கும். நீர் மறக்க வேணும்னு சொன்னால் உன் கை உயர்ந்திருக்க வேண்டியது தேவ சமூகத்தில். கைகளை உயர்த்துவது எதற்கு அடையாளம்? நாம் நம்மை நாமே அர்ப்பணிப்பதற்கு அடையாளம். கைகளை உயர்த்தி தேவனுக்கு முன்பாக நின்று அவரை ஆராதித்து பாருங்கள். உங்கள் துக்கம் தண்ணீரை போல கடந்து போவதை அந்நிய கண்கள் அல்ல, உங்கள் சொந்த கண்களே பார்க்கும். யாரோ ஒருவர் பார்த்து சொல்வதல்ல, நீங்களே பார்ப்பீர்கள். கரைந்து போவதை நீங்களே பார்ப்பீர்கள். உங்கள் இருதயத்தில் இருக்கிற பாரம் கரைந்து போவதை உங்களால் உணர முடியும். எப்பொழுது கைகளை உயர்த்தி அவரை மகிமைப்படுத்தும் பொழுது, அவரை ஆராதிக்கும் பொழுது, கர்த்தரை உயர்த்தும் பொழுது உங்களுடைய துக்க நாட்கள் எல்லாம் கடந்து போகும். சகல துக்கத்தையும் அவர் சந்தோஷமாய் மாற்றுவார். நான் உங்களுக்கு ஜெபிக்கட்டும். பரலோக பிதாவே, இந்த வார்த்தையெல்லாம் கேட்கிற நண்பு சகோதர ஒவ்வொரு கருத்தில் ஒப்பு கொடுத்து நான் ஜெபிக்கிறேன். ஆசீர்வதியும். கடந்து போகிற தண்ணீரை போல எல்லாருடைய துக்கங்களும் மாறட்டும் ஆண்டவரே. வேதனைகள் மாறட்டும், அவமானங்கள் மாறட்டும், சகல காரியத்தையும் புரட்டி போடுவீராக. உடைய பிள்ளைகள் வாழ்ந்திருக்கட்டும், கனப்படுத்தி உயர்த்தி மேன்மைப்படுத்தி எல்லாவற்றிற்கும் மேலாக உடைய பிள்ளைகளை சமாதானத்தில் நிரப்பும்படிக்கு நான் ஜெபிக்கிறேன். கிருபை சூழ்ந்திருக்கட்டும் அப்பா. உடைய கிருபை உடைய பிள்ளையை நடத்தட்டும். ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் எங்கள் ஜீவனுள்ள பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். God bless you.